நம்ம நாட்டில் இந்த வருடத்துக்குள்ளே 8,20,000 சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. வளமையா நம்ம நாடு வந்து சுற்றுலாத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். உலகளாவிய ரீதியில் பல நாடுகள்லேருந்து பல சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டை விரும்பி தேர்ந்தெடுத்து சுற்றுலாவை மேற்கொள்வது எல்லாமே ஒரு சாதாரண ஒரு விஷயம். நம்ம நாட்டுக்கு வந்து பல துறைகள்லேருந்து வருமானம் வந்தாலும் சுற்றுலாத்துறையால் வர்ற வருமானத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே வந்து பல பல முன்னேற்றங்கள் செய்யுதோ இல்லையோ இந்த சுற்றுலாத்துறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கவனம் வந்து கண்டிப்பாக எல்லா கவர்மெண்ட்டுமே எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த நாட்டுக்கு அதிகமான வருமானம் வரதுல வந்து சுற்றுலாத்துறை வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஸோ கடந்த ஆண்டு 2024 ஜூன் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வந்திருந்தாங்க. ஆனால் அதே உட்டால்ட்டா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருடம் வந்து ஏப்ரல் மாதமே இன்னும் முடியலை, அதுக்குள்ளேயே 8,20,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருக்காங்க. இந்த 8,20,000 சுற்றுலா பயணிகள் மாத்திரமா வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் புதிதாக வந்து இன்றைய நாள் தரவின்படி வந்திருக்காங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் வந்து இந்த மாதத்துக்குள்ளேயே 1 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவாங்கன்ற ஒரு தரவை வந்து சுற்றுலா மேம்பாட்டு ஆணையகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம நாடு வந்து உலகளாவிய ரீதியில் சுற்றுலாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் போன நாடாக மாறிக்கிட்டு வருதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கான நடவடிக்கைகள், அதுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் வந்து அரசாங்கங்கள் முன்னெடுத்து வருகிறது. நம்ம நாட்டில் சுற்றுலாத்துறையில் அவ்வளோ ஃபேமஸ் ஆகும். நம்ம நாட்டில் சுற்றி பார்க்குறதுக்கு என்னடா இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து நினைக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நான் கூட அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டில் வந்து நாங்கள் நிறைய பார்க்காத கேட்காத நிறைய சுற்றுலா இடங்கள் வந்து இந்த இலங்கையில் வந்து இருக்குங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். நம்ம நாட்டில் நாங்கள் இருந்துக்கிட்டே நாங்கள் போகாத நிறைய விஷயங்களை வெளிநாட்டிலேருந்து ஃபாரினர்ஸ் வந்து நிறைய இடங்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்காங்க. அதுவும் உலகளாவிய ரீதியில் பல்வேறு நாடுகள்லேருந்து பல்வேறு தரப்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து நம்ம நாட்டை விரும்பி சுற்றுலா பயணிகளோட ஒரு ஃபேவரட் பிளேஸாக வந்து இலங்கையை மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். இனிமேல் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நாட்டில் இருக்க சுற்றுலா இடங்களையும் சுற்றுலா பயணிகள் எங்கெங்கெல்லாம் அதிகம் வராங்கன்றது கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி நாங்களும் போயிட்டு பார்த்து நாங்களும் இலங்கையில் இந்த மாதிரியெல்லாம் இடம் இருக்கான்னு சொல்லி சுற்றுலா பயணிகளோடு சேர்ந்து நாங்களும் சேர்ந்து ஆச்சரியப்படுவோம்.